ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி பர்னி சேனல். இன்னைக்கு பாலாடையிலிருந்து எப்படி நெய் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் நெய் செய்கிறதுனாவே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி எப்படி நெய் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாலாடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நாட்டு மாட்டு பாலாடை நான் டெய்லி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் 1 மந்த் நான் எடுத்து வச்சுருந்த பாலாடை. பாலை ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் வர பாலாடை நார்மலாக இருக்க பாலாடையை விட டபுள் மடங்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெண்ணெய் எடுக்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒன்றா காலையில் 7 o'clock முன்னாடி இல்லைன்னா ஈவினிங் 6 o'clock மேலே அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஜில்னஸ் கிளைமேட்டுக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கு காலையில் நான் வெண்ணெய் எடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முந்தின நாள் ஈவினிங்கே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க பாலாடை எடுத்து நம்ம வெளியே வச்சிட போகிறோம். அப்போ தான் அந்த ஜில்னஸ் போகும். அந்த ஜில்னஸ் போனதுக்கப்புறம் நைட்டு 1 டம்ளர் சூடான பால் எடுத்து அதில் ஊற்றுறோம். அப்புறம் இதில் தயிர் கொஞ்சம் விட்டு நம்ம இதை கலந்துடுறோம். இந்த மாதிரி பொற போடாமல் பாலாடையிலேருந்து கூட நம்ம டைரெக்டாக வெண்ணெய் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதை விட நம்மளுக்கு இந்த மாதிரி பொற போட்டு செஞ்சோன்னா வெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலையில் எடுத்து நம்ம இன்னொருக்கா இதை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுறோம். ஏன்னா 3 டைம்ஸாக நான் இதை டிவைட் பண்ணி நான் மிக்சியில் போட போகிறேன். 3 டைம்ஸும் ஈக்குவலாக நம்மளுக்கு வெண்ணெய் வரணுங்கிறதுக்காக நம்ம இதை கலந்து விட்டுறணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மிக்சி அடிச்சுக்க போகிறோம். கண்டினியூஸாக அரைக்காமல் இந்த மாதிரி விட்டு விட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வெண்ணெய் நல்லா மேலே திரண்டு வரும். ஐஸ் வாட்டரை ஊற்றினா வெண்ணெய் நல்லா மேலே திரண்டு வரும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஐஸ் வாட்டரை ஊற்றினாவே நம்மளுக்கு அந்த மாதிரி வரும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஐஸ் க்யூப்ஸே போட்டுக்க போகிறோம். ஒரு 4 ஐஸ் க்யூப் போட்டுறேன். இதில் ஒரு கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி. இப்போ மறுபடியும் மிக்சியில் போட போகிறோம். இதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 2 மினிட்ஸ் கழித்து ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து இப்படி நல்லா மேலேருந்து இப்படி தூக்கி ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுதா மேலே வெண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறோம். வெண்ணெய் எடுத்திங்கன்னா இப்படி அடியில் தண்ணியெலாம் இருத்துட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நிறைய வெண்ணெய் வந்திருக்கு. எவ்வளோ ஈஸியாக 5 மினிட்ஸில் வெண்ணெய் நம்மளுக்கு அழகாக சூப்பராக திரண்டு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், வெண்ணெய் எல்லாம் எடுத்துட்டோம். அடியில் பாருங்கள் தண்ணி மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா, கொஞ்சமாக தான் தண்ணி நிற்கிது. எல்லா வெண்ணெயும் நம்ம எடுத்தாச்சு. இந்த ஓரத்தில் இருக்க வெண்ணெயும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓட்டைக்கரண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வெண்ணெய் வடிகட்டுக்கு போகிறோம். இந்த வெண்ணெயில் தண்ணியும் கொஞ்சம் கலந்துருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மேலே ஒரு ஓட்டைக்கரண்டி வச்சு அதில் நம்ம இப்போ கையை இந்த மாதிரி வச்சுட்டு இதை பிடிச்சிக்கிட்டு இந்த தண்ணியை நம்ம வடிகட்டணும். இப்படி நம்ம எடுத்தெடுத்து விட்டாவே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே கீழே இறங்கி வரும். அப்படியே நம்ம வடிகட்டிக்கிறோம்.
நம்ம இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக நம்ம வடிகட்டிடணும். இந்த தண்ணி தான் வந்து நம்ம நெய் காய்ச்சணும்னா அடியில் கசடாக நிற்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணி இதை வடிகட்டிடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க ஆடையும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம வெண்ணெய் எடுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம வெண்ணெய் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ கேக் மாதிரி சூப்பராக நிறையா வந்திருக்கு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்போ வேணுமோ நம்ம நெய் காய்ச்சிக்கலாம். நீங்கள் வந்து வீக்லி கூட வெண்ணெய் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஒட்டுக்கா நீங்கள் நெய் காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாண்டிலில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணெயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம். நான் சிம்மில் வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்க வெள்ளை நுரையெல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகிட்டு மேலே பார்த்திங்கன்னா கிளியர் நெய்யாக மேலே வரும். அது வரைக்கும் நம்ம காய்ச்சிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே நம்மளுக்கு நெய் வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் அந்த மேலே நுரை இருந்துச்சுனாலும் நம்ம வடிகட்டுறதுல அது ஃபில்டர் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு நம்ம சேர்த்திக்கிறோம். அப்புறம் முருங்கைத்தலை போட்டுக்கிறோம். இது வந்து வாசத்துக்காக நம்ம போடுறோம். உங்கள்கிட்ட முருங்கைத்தலை இப்போ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை கூட யூஸ் பண்ணிங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டிங்கன்னா அதுவும் இதை விட அது வாசம் நல்லா சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறமான நெய் நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஹெல்தியான நாட்டு மாட்டு நெய் வீட்லேயே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.